ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய குறிகாட்டி எது? ஏ. உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி. பி. சுகாதாரம், சானிடேஷன். சி. பாதுகாப்பு, செக்யூரிட்டி. டி. பொருளாதார நிலைத்தன்மை, எகனாமிக் ஸ்டேபிலிட்டி. சரியான பதில் ஏ. உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி. சரியான விடை உணவு பாதுகாப்பு என்பது அனைத்து மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான மற்றும் சத்தான உணவை பெறுவதை உறுதி செய்வதால் இது ஊட்டச்சத்து குறைபாட்டின் முதன்மை குறிகாட்டியாகும். டாங்கிகளை தயாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட கனரக வாகன தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஏ. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். பி. சென்னை, சென்னை. சி. திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி. டி. ஆவடி, ஏவதி. சரியான பதில் டி. ஆவடி, ஏவதி. 8. இந்திய பாதுகாப்பு துறைக்கு தேவையான போர் டாங்கிகளை தயாரிப்பதற்காக 1961 ஆவடியில் கனரக வாகன தொழிற்சாலை HVF நிறுவப்பட்டது. இங்குதான் புகழ்பெற்ற விஜயந்தா மற்றும் அர்ஜுன் டாங்கிகள் தயாரிக்கப்படுகின்றன. நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி தொழில் துறையைக் கொண்ட மாநிலம் எது? ஏ. கர்நாடகா, கர்நாடக். பி. தமிழ்நாடு, தமிழ்நாடு. சி. குஜராத், குஜராத். டி. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. சரியான பதில் பி. தமிழ்நாடு, தமிழ்நாடு. சரியான விடை பி. சோகஸ்மேலி. தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி தொழில் மையமாக திகழ்கிறது. கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் ஜவுளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ளன. வேலைவாய்ப்பு, திருமணம், வணிகம் மற்றும் கல்வி தவிர இடம்பெயர்வுக்கான மற்றொரு காரணமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. குடும்ப மறு இணைப்பு. பி. சுகாதார பாதுகாப்பு அணுகல். சி. பிறந்த பிறகு இடம்பெயர்ந்தது. டி. சுற்றுச்சூழல் காரணிகள். சரியான பதில் சி. பிறந்த பிறகு இடம்பெயர்ந்தது. சரியான விடை சி. சோகஸ்மெலி. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒருவர் பிறந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று குடியேறுவது பிறந்த பிறகு இடம்பெயர்ந்தது என்ற பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது. இது இடம்பெயர்வுக்கான ஒரு முக்கிய புள்ளிவிவர காரணமாகும். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு விற்பனையாளர் கர்நாடகாவில் உள்ள ஒரு வாங்குபவருக்கு ஒரு பொருளை விற்கும் வர்த்தகத்தை குறிக்கும் சொல் எது? ஏ. உள்ளூர் வர்த்தகம். பி. மாநிலத்திற்குள்ளான வர்த்தகம். சி. சர்வதேச வர்த்தகம். டி. மாநிலங்களுக்கிடையேயான வர்த்தகம். சரியான பதில் டி. மாநிலங்களுக்கிடையேயான வர்த்தகம். 1. மாநிலங்களுக்கிடையேயான வர்த்தகம் என்பது ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு நடைபெறும் வணிகத்தை குறிக்கிறது. இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் கட்டமைப்பு என்ன? ஏ. ஒரு 2 அடுக்கு அமைப்பு. பி. ஒரு 4 அடுக்கு அமைப்பு. சி. ஒரு 3 அடுக்கு அமைப்பு. டி. ஒரு ஒற்றை அடுக்கு அமைப்பு. சரியான பதில் சி. ஒரு 3 அடுக்கு அமைப்பு. சரியான விடை சி. சோகஸ்மேலி. இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் தேசிய, மாநில மற்றும் முதன்மை சங்கங்கள் என 3 அடுக்கு அமைப்பாக செயல்படுகின்றன. இந்த அமைப்பு நுகர்வோருக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் வழங்க உதவுகிறது. சிறு வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களிடமிருந்து கிடைத்த கடன் தமிழ் வர்த்தகர்களுக்கு எதை ஆதரித்தது? ஏ. அவர்களின் இராணுவ விரிவாக்கம். பி. அவர்களின் உள்நாட்டு நுகர்வு. சி. அவர்களின் விவசாய உற்பத்தி. டி. அவர்களின் ஏற்றுமதி தேவைகள். சரியான பதில் டி. அவர்களின் ஏற்றுமதி தேவைகள். சரியான விடை டி. சோகஸ்மேலி. சிறு வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறப்பட்ட கடன் வசதிகள் தமிழ் வர்த்தகர்கள் வெளிநாட்டுச் சந்தைகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய தேவையான நிதியாதாரத்தை வழங்கின. நாணய மாற்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நாடுகளின் ஜோடிக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஏ. பிரான்ஸ், ஜெர்மனி. பி. பிரேசில், அர்ஜென்டினா. சி. சீனா, ஜப்பான். டி. இந்தியா, அமெரிக்கா. சரியான பதில் டி. இந்தியா, அமெரிக்கா. 4. இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வெவ்வேறு நாணயங்களை ரூபாய் மற்றும் டாலர் கொண்டிருப்பதால் இவற்றுக்கிடையேயான நாணய மாற்றத்தை எளிதாக கற்க முடியும். இது சர்வதேச வர்த்தகத்தில் நாணய மதிப்பின் முக்கியத்துவத்தை விளக்க உதவுகிறது. ரூபாயின் சிக்கல், அதன் தோற்றம் மற்றும் தீர்வு என்ற தலைப்பிலான PhD ஆய்வறிக்கையை எழுதியவர் யார்?
பெயர் குறிப்பிடப்படாத ஒரு பொருளாதார நிபுணர். பி. இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சி. ஒரு அரசு அதிகாரி. டி. டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர், டாக்டர் பி. அம்பேத்கர். சரியான பதில் டி. டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர், டாக்டர் பி. அம்பேத்கர். 8. டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர் தனது முனைவர் பட்டத்திற்காக PhD ரூபாயின் சிக்கல் என்ற ஆய்வறிக்கையை லண்டன் பொருளாதார பள்ளியில் சமர்ப்பித்தார். இந்த ஆய்வறிக்கையின் வழிகாட்டுதல்களே இந்திய ரிசர்வ் வங்கி உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தன. சரக்கு மற்றும் சேவை வரி GST எவ்வகை வரி? ஏ. மறைமுக வரி இன்டைரக்ட் டாக்ஸ். பி. சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். சி. நேரடி வரி டைரக்ட் டாக்ஸ். டி. வருமான வரி இன்கம் டாக்ஸ். சரியான பதில் ஏ. மறைமுக வரி இன்டைரக்ட் டாக்ஸ். சரியான விடை மறைமுக வரி. GST என்பது நுகர்வோர் வாங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும் ஒரு மறைமுக வரியாகும். இது உற்பத்தி முதல் நுகர்வு வரை பல நிலைகளில் விதிக்கப்பட்டு இறுதியில் நுகர்வோரால் செலுத்தப்படுகிறது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பொதுத்துறையின் உறுப்புகளில் ஒன்று எது? ஏ. ஒரு அரசு துறையால் நிர்வாகம். பி. தனியார் பெருநிறுவனங்கள். சி. அரசு சாரா நிறுவனங்கள். டி. சர்வதேச உதவி முகமைகள். சரியான பதில் ஏ. ஒரு அரசு துறையால் நிர்வாகம். 8. பொதுத்துறை நிறுவனங்கள் பெரும்பாலும் ஒரு அரசு துறையின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் அல்லது சட்டப்பூர்வ அமைப்புகளாக செயல்படுகின்றன. உதாரணமாக, இந்திய ரயில்வே ஒரு அரசு துறையால் நிர்வகிக்கப்படும் பொதுத்துறை அமைப்பாகும். எந்த அமைப்பின் முதல் சுற்று தொடர்பாக அதன் சுருக்கம் விவாதிக்கப்படுகிறது? ஏ. IMF. பி. NAFTA. சி. உலக வர்த்தக அமைப்பு WTO. டி. GATT. சரியான பதில் டி. GATT. 8. சரியான விடை டி. சோகஸ்மெலி GATT ஜெனரல் அக்ரீமெண்ட் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அமைப்பின் முதல் சுற்று பேச்சுவார்த்தை 1947 இல் ஜெனீவாவில் நடைபெற்றது. இதுவே பின்னர் 1995 இல் உலக வர்த்தக அமைப்பாக WTO உருவெடுத்தது. உரோமங்கள், தோல்கள் மற்றும் உப்பு போன்ற பொருட்கள் பணமாக பயன்படுத்தப்பட்ட பரிமாற்ற வகை எது? ஏ. பண்டமாற்று பரிமாற்றம் barter exchange. பி. டிஜிட்டல் பரிமாற்றம் digital exchange. சி. பணப்பரிமாற்றம் monetary exchange. டி. கடன் பரிமாற்றம் credit exchange. சரியான பதில் ஏ. பண்டமாற்று பரிமாற்றம் barter exchange. 2. பண்டமாற்று முறையில் ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருள் நேரடியாக பரிமாறப்பட்டது. இதில் உரோமங்கள் மற்றும் உப்பு போன்றவை பொதுவான ஊடகமாக பயன்படுத்தப்பட்டன. இது பணத்தின் ஆரம்பகால வடிவமான பண்ட பணம் என்று அழைக்கப்படுகிறது. HYV விதைகளைத் தவிர வேறு எந்த மேம்படுத்தப்பட்ட விவசாய உள்ளீடு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. உரம் மட்டும் manure only. பி. களைக்கொல்லிகள் herbicides. சி. பூச்சிக்கொல்லிகள் pesticides. டி. உரங்கள் fertilizers. சரியான பதில் டி. உரங்கள் fertilizers. சரியான விடை டி. சோகஸ்மெலி பசுமை புரட்சியின் போது அதிக விளைச்சல் தரும் HYV விதைகளுடன் வேதியியல் உரங்கள் முக்கிய உள்ளீடாக பயன்படுத்தப்பட்டன. இது பயிர்களின் வளர்ச்சியை தூண்டி உற்பத்தியை அதிகரிக்க உதவியது. 2ஆம் நிலை துறைகளை குறிக்க பயன்படுத்தப்படும் பொதுவான சொல் எது? ஏ. சேவைத் துறைகள். பி. மூலப்பொருள் துறைகள். சி. விவசாயத் துறைகள். டி. உற்பத்தித் துறைகள். சரியான பதில் டி. உற்பத்தித் துறைகள். 2ஆம் நிலை துறைகள் பொதுவாக உற்பத்தித் துறைகள் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் இங்கு மூலப்பொருட்கள் முடிவுற்ற பொருட்களாக மாற்றப்படுகின்றன. தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணிகள் இத்துறையின் கீழ் வருகின்றன. பட்டியலிடப்பட்ட பருப்பு வகைகளில் ஒன்று என்ன? ஏ. மைசூர் பருப்பு லென்டில். பி. கொண்டைக்கடலை சிக்பி. சி. ராஜ்மா கிட்னி பீன். டி. உளுந்து ஊரத் தல். சரியான பதில் டி. உளுந்து ஊரத் தல். சரியான விடை டி. சோகஸ்மெலி உளுந்து தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பருப்பு வகையாகும். இது இட்லி, தோசை போன்ற உணவுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
மாநிலத்தின் பருப்பு உற்பத்தியில் உளுந்து பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. கண்ணுக்கு தெரியாத சேவைகளை வழங்குவதற்காக அறியப்படும் துறை எது? ஏ. மூன்றாம் நிலை உற்பத்தி. பி. இரண்டாம் நிலை உற்பத்தி. சி. பொருள்சார் உற்பத்தி. டி. முதன்மை உற்பத்தி. சரியான பதில் ஏ. மூன்றாம் நிலை உற்பத்தி. மூன்றாம் நிலை உற்பத்தி அல்லது சேவைத் துறை என்பது கண்ணுக்கு தெரியாத சேவைகளை இன்டான்ஜிபிள் சர்வீசஸ் வழங்கும் துறையாகும். வங்கி, போக்குவரத்து, கல்வி மற்றும் மருத்துவம் போன்றவை இத்துறையின் கீழ் வருகின்றன. இவை நேரடியாக பொருட்களை உற்பத்தி செய்வதில்லை. என் இரண்டாவது சுற்று எந்த ஆண்டு நடைபெற்றது? ஏ. 1949. பி. 1956. சி. 1947. டி. 1950. சரியான பதில் ஏ. 1949. சரியான விடை. என் இரண்டாவது சுற்று 1949ஆம் ஆண்டு பிரான்சில் உள்ள அன்னசி நகரில் நடைபெற்றது. இதில் 13 நாடுகள் பங்கேற்று சுங்க வரி குறைப்பு குறித்து விவாதித்தன. தவறான விடைகள். பி. 1956 ஜெனீவாவில் 4வது சுற்று நடைபெற்றது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?